மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணம் தொடர்பாக நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடித்துக் கொல்லப்பட்டவர் தீவிரவாதியா என்ற அந்த கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், நீதிபதி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது அபிநயா திருப்புவனம், அதாவது அந்த மடப்புரத்தினுடைய தற்காலிக பணியாளர் அஜித்குமார், இவர் நகை திருடியதாக குற்றச்சாட்டில் தனிப்பிரிவு போலீசார் அழைத்து செல்லப்பட்டு தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் இந்த சம்பவம் போல் தொடர்ந்து 24 சம்பவங்கள் பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் நடந்துள்ளது. மேலும் அண்ணா பல்கலையில் நடந்த சம்பவத்தில் தற்பொழுதுள்ள நீதிபதிகளாகிய தாங்கள் தலையிட்டதால் தான் எங்களுக்கு அது விரைவாக நீதி கிடைக்கப்பட்டது, சிறப்பு படை அமைக்கப்பட்டது. இந்த வழக்கில் நேற்று நடந்த சம்பவத்தில் அரசியல் தலையீடு மற்றும் காவலர்களுடைய தலையீடு அதிகமாக இருந்தது. பெற்றோர் சம்மதம் இல்லாமல் உடலை வாங்கிக் கொண்டு எரியூட்டப்பட்டனர். எனவே இந்த வழக்கை நீதிமன்றம் தாமாக முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது பொதுநல மனுவாக தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் மாரிஸ்குமார், சுவாமிநாதன் மற்றும் பல்வேறு தரப்பு 3க்கும் மேற்பட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளீட் அமர்வில் முறையிட்டனர். அப்பொழுது நீதிபதிகள் அடித்து அந்த நபர் என்ன தீவிரவாதியா, அவரை ஏன் எந்த விதமான ஆயுதமும் இல்லாத நபரை நிராதிபதியாக இருந்தவரை அழைத்து சென்று அடித்து கொலை செய்ததின் நோக்கம் என்ன, ஏன் இது போன்று நடக்கிறது, மேலும் தமிழகத்தில் இதுவரை 24 காவல் மரணங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது, இது குறித்து என்ன விவரங்கள் உள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இயலாது, அதே நேரத்தில் மனுதாரர்கள் முறைப்படி மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அனுமதி அளித்தனர். இதைத் தொடர்ந்து மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் அந்த மனுவை தாக்கல் செய்ய உள்ளனர். இன்று அல்லது நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.